வணக்கம். நம் ஜாதகத்தில் உள்ள நவக்கிரக தோஷங்களை போக்குபவர் ஈஸ்வரர். அந்த நவக்கிரகங்களுக்கே தோஷம் வந்தால் அந்த ஈஸ்வரனிடம் வந்து தோஷங்களை போக்கிக் கொள்வார்கள். அந்த நவக்கிரக தோஷங்களை போக்கக்கூடிய ஸ்தலங்கள் கும்பகோணத்தில் உள்ளது எல்லோருக்கும் தெரியும். நம் சென்னையிலும் 9 நவக்கிரக தோஷங்கள் போக்கக்கூடிய ஸ்தலங்கள் உள்ளது. நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரே நாளில் 9 ஸ்தலங்கள் சென்றிருந்தோம். அதில் முக்கியமான ஸ்தலமான கேது ஸ்தலம் போரூரிலிருந்து குன்றத்தூர் அருகில் உள்ளது. இதை பற்றி குருக்கள் வைத்தியநாதன் அவர்கள் கூறுவதை பார்க்கலாமா? நமசிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. அருள்மிகு ஸ்ரீ ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் ஆலயம், கேது பரிகார ஸ்தலம். இந்த ஆலயமானது போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இடைப்பட்ட தூரத்தில் வாய்க்கடைக்கு அடுத்த பஸ் நிறுத்தத்தில் கெருகம்பாக்கம் அமைந்துள்ளது. இந்த கெருகம்பாக்கத்தில் கேது பகவானாக சுவாமி நீலகண்டேஸ்வரர் இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இங்கு கேது பகவானுக்கென்று தனி சன்னதி இல்லை. ஏனென்றால் ஆழகால விஷம் அருந்தியதால் திருநீலகண்டேஸ்வரர் என்று பெயர் பெற்று, அதுபோல இந்த கேது பகவான் பாம்புனுடைய தலை கேது பகவான், வால் பகுதி ராகு. ஆகையால் இந்த தலைப்பகுதியானது பானமாக லிங்க வடிவத்தில், எல்லா சிவபெருமானும் லிங்க வடிவத்தில் பானம் இருப்பது போல, அதே போல இங்கு அந்த தலை தனியாக கேது பகவானாக தெரியாது, லிங்க வடிவத்தில் காட்சி தருகிறார். அதுபோல வால் பகுதி ஆவடையாரில், உடம்பு ஆவடையாரை சுற்றி பாம்புனுடைய வால் பகுதி தண்ணீர் ஊற்றும் இடத்தில் முடிகிறது. ஆகையால் கேது பகவான், கேதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் இங்கு மகாமண்டபத்தில் சங்கடகர கணபதியாக இருக்கிறார். ஏனென்றால் கேதுக்கு அதிபதி விநாயகர். அதுபோல கேதுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர். அவர் வெளி பிரகாரத்தில் தண்ணீர் ஊட்டும் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியவர் இங்கு மகாமண்டபத்திலேயே இருக்கிறார். ஏனென்றால் அவரும் உஷ்டத்தை தணிக்கக்கூடியவர். அதனால்தான் நீங்கள் முதல்ல விநாயகரை பார்க்க வேண்டும், பிறகு சிவபெருமானை பார்த்துவிட்டு கேது பகவான் சிவபெருமான் இருவர் அங்கே பார்த்துவிட்டு திரு சண்டிகேஸ்வரரை பார்த்த பிறகு அம்பாள் ஆதி காமாட்சி அபய கரஹஸ்தங்களுடன் அழகாக நின்ற கோலத்தில் அம்சமாக, அதாவது எப்படி என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ்திரீ எப்படி உள்ள இருப்பாளோ மடிசார் கட்டின்னு அதே மாதிரி ஒரு அழகு. நம்ம ஆள் 5 அடி உயரம் அம்பாள், ராகு கேது அம்சம், யம பயம் போக்கக்கூடியவள், திருநேத்திரதாரி, 3 கண். அம்பாளுக்கு திலகம் வச்சிருக்கிற இடத்துல ஒரு கண் இருக்கு, 3 கண். ஆகையால் காலபைரவரும் உள்ளே தான் இருக்கிறார். பரிவார தேவதைகள்லாம் கிடையாது, இங்கே கோஷ்ட தேவதைகள்லாம் கிடையாது. விநாயகர், சண்டிக, துர்க்கை, அது மாதிரி கோஷ்ட தேவதைகள்லாம் கிடையாது. வெளியில நாகராஜர் சன்னதியும் நவகிரக சன்னதி தான் இங்க உண்டு. மற்ற எல்லா சன்னதியும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. இங்கு சுவாமியே கேதுவா இருக்கிறதுனால கேது பகவானே வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம்.